எங்கட தங்கச்சின்னு சொல்ல எனக்கு பெருமையாக கிடக்கடா. அப்போ முடிச்சனவும் கூட தானே பார்க்குது. ஓ வேற விளையாட்டு இல்லை, நல்ல மண் தானே இது. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் இன்றோட நிற்கிறோம். இன்றைய காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைய நாள் முதல் எல்லாருக்குமே வந்து தெரியும் என்ன ஒரு சந்தோஷமான ஒரு நாள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் தைப்பொங்கல். அப்போ அதனால வந்து நாங்கள் எல்லா உறவுகளுக்குமே நாங்கள் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் வந்து கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்வோம். நம்ம உறவுகளுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே வந்து எங்கள் வீட்டை வந்து தங்கச்சாக்கள் கூட இன்றைய தினம் பொங்கல் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துடக்காம சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் நாங்கள் இந்த முறை நாங்கள் பொங்கலை மற்றது வந்து அம்மா தெரியும் என்ன மதம் என்ற மாதிரி ஏன்னா. அப்போ அதனால வந்து அப்போ உறவுகள் பார்க்குறவங்க எதிர்பார்த்துருப்பீங்க தானே. இப்போ ரூவண்ட வீட்டையும் பொங்கி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மைக்குமே அதனால தான் வார வருஷம் கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக பொங்குவோம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு பீச் பக்கம் தான் நாங்கள் நார்மலாக போக போகிறோம். நாங்கள் இப்போ 4 பேருமே இல்லை, இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பட்டங்கள் அங்கங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். என்னங்க பட்டமேற்ற போகிறீங்களா? பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் நாள். அதுக்குமா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைய நாள் ஃபுல்லாகவே மழை. இப்போ கூட சரியாக டைமை பார்த்திங்கன்னா 5:40 ஆச்சுது. இன்றைய தினம் சரியான மாதிரிக்கு மழை. ஒரு கொஞ்சம் நேரம் தான் மழை வந்து விட்டுருக்கு. நாங்கள் அந்த ஒரு கேப்பில் டக்கண்டு போயிட்டு எல்லாருமே வந்து வரப்போகிறோம். கிட்டத்தட்ட 2-3 நாளாக கூட வீடியோ ஒன்றுமே வந்து நாங்கள் பதிவு செய்யலை. அப்போ எல்லாருக்குமே வந்து சரி தானே ஒரு சிச்சுவேஷனுங்களால் நாங்கள் வீடியோ பதிவில் ஒன்றுமே நாங்கள் செய்யலை. உண்மைக்கும் பார்த்திங்கன்னா அப்போ எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க உறவுகள் எல்லாம் எங்கள் எஸ்டே பிளாக்கில் இந்த வீடியோவை காணலைன்ற மாதிரி. ஏன்னா நடுவே சுயனம்ண்டா நீங்கள் ஏதாவது நினைப்பீங்க. உண்மைக்கு அது ஒரு அப்படி ஒரு சுச்சுவேஷன் நாங்கள் வீட்டுக்கு என்ன தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக அப்படியே நோமலாக்க திருப்பி காட்டுங்க. ஜெர்மனிலேருந்து வந்த ஆக்கிலையும் இருக்கா காசும். அப்போ எல்லாருமே நாங்கள் போகிறோம் ஆட்டோவில் தான். அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன மாதிரி இன்றைய தினம் தைப்பொங்கலுக்கு என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்குதா இல்லாட்டா நாங்கள் பீச் பகுதியாக போவோம். அப்படி மழை ஒருவேளை விட்டுருந்தால் நல்ல ஒரு காணொலியாகத்தான் அமையும். ஒருவேளை மழை விடாட்டா எப்படி அமைதோ கடவுளுக்கு தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்காரன் பெஸ்ட்டு வார்னிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது. நாங்கள் முதல் டக்கண்டு இருக்கா போவோம். சரி தானே? அப்படியே பாருங்க செல்ஃபி அடிக்க நம்மளுக்கு பாருங்க. சரி, இதில் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா அம்மா தஸ்வியாக்கெல்லாம் போயினோம். அப்போ நார்மலாக அங்கால பார்த்திங்கன்னா டீமோவில் வந்து இஞ்சால் வந்து அம்மு செந்தரனாக்க விளக்கடினா இஞ்சால் பார்த்திங்கன்னா தங்கச்சியும் அத்தா நாக்களும் விளக்கடினா ஒரு காயன்னு சொல்லிட்டு போங்க. பார்த்தீங்களா முன் நின்று எடுக்கிறேன் கிடையாது. சரியா? இங்கே ஒரு பெரிய இந்த ஏறாவோட பட்டவன் தசிட்ட பட்டம் தசி எங்கிறா பட்டம் பட்டத்தை எடுத்து பட்டதை இந்த பட்டம் எத்தனை தான் இருக்கா போகுது. மேலே பாருங்க நோமலா பட்டங்களை கேட்டு மழை கண்டு இல்லை.
என்ன விளக்கஞ்சலா சொல்லுங்க இருக்கா இடையூறு செய்வீர்கள் அந்த லைட் கம்பத்துக்கு அருகாமையில் அவர்கள் மோதாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தலையில் நீங்கள் சுற்றும் கல்வியிலிருந்து எடுபடக்கூடாது. மற்றது சிலோவாக சுற்றக்கூடாது. சுற்றி எண்ணிக்கையை சரியாக கம்பு நிலத்தில் ஆள் தலையை சுற்றி தலை கம்பு முட்ட வேண்டும். ஆள் வளர்ப்போம் ஆள் ஆளே அரைஞ்சு விளையாட்டு தச்சுன்னு பட்டம் எடுப்ப மாட்டேன் பட்டம் எது டேய் செல்ல ஜால் பட்டம் பட்டம் தான் பார்க்குது ஆட்டையும் மரத்தா எடுப்ப மாட்டேன்னு எங்க உங்கள்கிட்ட பட்டம் எங்க அம்மா சரியா யோசனையோட அப்பா விட்டு வந்தது அம்மாக்களை காணையில உங்களோட வந்தாங்க. அப்போ என்ன கல்யாணம் பண்ணா கொண்டு வெளியே போய் நிலை கொண்டுள்ளது. இங்குள்ள ஆண்களை போதிய அளவு சப்போர்ட் கொடுத்தார்கள். முயற்சி செய்யும் வரை இரண்டு அணியும் தாம் சலைத்தவர்கள் இல்லை என்று இரண்டு பக்கத்தாலும் பொருத்தமாக உள்ளது. நேரத்தினை கருத்தில் கொள்ளுங்கள். நடுவராக கடமையாற்றுவார்கள். டைமை பாருங்க. நேரத்தினை
சப்போர்ட் இந்த சைடு சப்போர்ட் தற்போது ஒரு சைடில் நடைபெற்ற போட்டி சமநிலையில் இருந்துள்ளது. மீண்டும் இரு அணிகளும் இடம் மாறி இந்த கையெழுத்தலை மேற்கொள்ள வேண்டும். கடைசியில் மழையோட தான் போய் முடிய போட மழை வந்து குழப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டி மழை கொஞ்சம் குழப்பி கொண்டிருக்கேன். மழை இல்லாட்டி எங்க அம்மாக்கள் முன்னோட நிக்கணும் இல்லைன்னு சரியா. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முடல் அறுவாள் இருக்காளன்னு எங்கட தங்கச்சின்னு சொல்ல எனக்கு பெருமையாக கிடக்கடா. அப்போ முழிச்சனவும் கூட தானே பார்க்குது. ஓ நான் நினைக்கிறேன் எவ்வளோ வேற வேறு மாடலிங்காக தான் வந்துட்டுருக்கா. எவ்வளோ அங்கே மேக்கப்பு விடலாம் போடாத. சிரிப்புக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் போட. ரோபி என்ன உங்களோட பக்கத்தின் காரணம் என்ன? இந்த போட்டி இங்கே வேற பாருங்க என்ன பட்டம் பண்ணி தரதா? சச்சின் 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 என்ன பண்ணி தர? சந்தோஷா வேறு என்ன பண்ணி தர? இப்போ பொம்பளைக்காண்டி நிகழ்வு நடக்கிறது. பொறத்தாக்களை தான் மட்டும் கிடக்கு பண்ணிட்டா எழுத்த நீ அங்கே அஞ்சால் சைடு மாறி தண்ணி திரைப்பழுக்க போயணும். காலை புதைக்கட்டா மண்ணுக்க இந்த அக்கா நல்லா எழுப்பா அவ்வளோதான். போக பார்த்தா எழுப்பா உழக்கிறாங்க. இருந்துட்டா சரியா கடைசியில் ஆள் இருந்துட்டு ரெண்டை தவிர முடிவுண்டே இந்த வேற விளையாட்டு இல்லை நல்ல மண் தானே இருந்தாங்களுக்கு இல்லை
இல்லை பொறுத்தாக்களை தான் போட்டு கிடக்கு இது விளக்கல ஓ ஓ ஓ காட்டா விழு மாவட்ட ராஜினி ஓபன் மல்யுத்த போட்டியில் வீராமரம் சச்சின் என்ன வேண்டிதார நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது மழையெல்லாம் குழப்பிட்டு இஞ்சால கேப்பன் ரூபினியை கேப்பன் ரூபிக்கு என்ன வேண்டிதாரண்டு ரூபி வடிவா ஒழுக்கிட்டு வந்தா காணாது வடிவா கதைக்கணும் முதல் கதைக்க பழகுங்கோ இல்லையண்டா ஒரு அம்மாண்டு நேசரியில் சேர்த்து விட்றேன் கணக்கு கரைஞ்சு விட்டலாம் இந்த அம்மாண்ட சில சரியோ கரைஞ்சிட வேணும் இல்லை என்ன உங்கள்கிட்ட சிலவோ சரி சே சும்மா சொல்கிறான் சிலவா குறைக்கிறான் ஒரே போய் சாப்பிடு நான் கொடுங்க காசு என்ன காசு ஆனால் கரைஞ்சுனா கொஞ்சம் உரைப்பாக கொடுங்க ஆக்களுக்கு சச்சின் என்ன இந்த இடம் சரி பட்டம் ஆனால் கரைஞ்சுன்றவங்க கூட சரின்னு கேட்குறாங்க சொல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு கையில் சாப்பிட்டு பார்த்து சொல்லு அப்படியாண்டு கொஞ்சம் சும்மா சொல்லுவான்னு எங்கிட்ட அம்மாட்ட கொடுங்க எல்லாருக்கும் இது இல்லை சுடையிலையோ வீட்டை சுடுங்க கொண்டு அதான் ரொலி ஒன்று வருது அப்பா நல்லா இருக்கு அதான் நீங்கள் ஒரு பிளானோட வந்திருக்கீள் அண்ணன் உங்கள்கிட்ட பிஸ்னஸை கிடக்குறாங்க அண்ணா காசு வந்துட்டாங்களோ சரி போவோம் விளக்கிடுவோம் சரி சரி ஓகே உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது கொஞ்சம் மட்டும் சொன்னாலும் கொஞ்சம் எங்கள் இடத்த இருக்கிற நிகழ்ச்சியில் பார்த்தது ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி மழை வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள் வந்து குழப்பம் அடைஞ்சிட்டேன்னு இல்லை இன்னும் மழை திடீர்னு வந்து குழம்பி போடுறது உண்மைக்குமே வந்து அப்போ ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சமாளித்து வீடியோ இன்றைய தினம் கொஞ்சம் பாருங்க என்ன அந்த மழை பெய்ததால அம்மாவும் சந்திரனையும் அடிச்சு போட்டு ஓட்டுது காற்று ஓ சந்திரனையும் அம்மையும் பார்த்தீங்கன்னா மற்றது இப்படி தானே சொந்தக்காரர்கிட்ட வீட்டையும் வந்து இன்றைய தினம் அவையில் போட்டினோம் அவன் மாமாக்கள் விட்டு அப்போ அவன் வீட்டுக்கிட்ட தான் அந்த நிகழ்ச்சியிலும் வந்து நடந்தது என்ன அப்படியே நோமலாக பார்த்தீங்கன்னா தஸ்டிங் கொண்டு பட்டமும் இல்லை பட்டமும் பார்த்தீங்கன்னா காற்றோட போட்டது அதுலேருந்து பார்த்தீங்களே நோமலாக சொல்லி பார்த்தா ஆள் பார்த்தீங்களே சட்டியான அவதானம் தான் நிற்கிது இல்லை இது கடை அப்புறம் நாளை பாப்பா சரியான ஊக்கமாக தான் இருக்கிறீங்களேன்னு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா தஸ்டினுக்கு ஆசையாக கொண்டு பட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா வால் காணாமல் சரியாக மாதிரி குத்தன்னு குத்தவளுக்கு ஆனால் அப்படி இருந்து தஸ்டின் சொல்லி கொண்டு இருந்தார் இல்லை பட்டத்தை ஏற்றி தான் ஆகணும் மண்டேன்னு அப்போ அன்றைய தினம் கூட நோமலாக பார்த்துருப்பீங்க தங்கச்சி இந்த ஸ்டைல் வலை வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தது தான் வீடியோக்கு வருவா இப்போ இன்றைய தினம் கொஞ்சம் ஸ்டைலாக வலுக்கிட்டு இருக்காங்க மறக்காமல் ஒரு சில கொமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் எழுதி விடுங்க சந்தோஷமாக என்ன தஸ்தியா என்ன சரியான அமைதியாக இருக்குன்ற என்னதுக்கு பசிக்குதோ இல்லையா பார்த்தீங்களா வீடுக்குமே கரிஞ்சனில் போடுங்க கரிஞ்சனில் போடுங்க நோம்பலா இந்தாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் கரிஞ்சுண்டு எண்ணத்தில் சாப்பிட போகிறோம் இந்தாங்க பிடிங்க அடுத்த இந்தாங்க கரண்டி தாங்க பூவரசம் இல்லை பிடிங்கோ
உங்களுக்கு தான் பெருசாக இருக்குது சூ படர் இருக்கு சசியாக சச்சினுக்கும் கொடுங்க இதை. இந்தாங்க கொடுங்க இல்லையே. இது சும்மா லைட்டான நைட் சாப்பாடு இப்படிங்க இல்லை இது அவங்க உங்களுக்கு காணும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு பகுதியில் கண்டா கதைப்பினம் ஆக்க அம்மாவுக்கு இல்லை போடக்கா அம்மா பவுடா அந்த சரி கிழங்கு பொரி கிழங்கு சாப்பிட மாட்டேன் அவன் தான் அங்கெல்லாம் போறியா அப்புறம் வீடியோ கட் பண்ணணும் அப்புறம் நாளைக்கு வீடியோ கம்மி மாட்டார் இந்த ரெண்டுபடியாக நான் சாப்பிடுவேன் சரி இன்னைக்கு நான் சாப்பிட்டு பார்ப்போம் கரைஞ்சது எப்படி இருக்கேன் என்ன நல்லா தாங்களா கரைஞ்சுண்டாக்கார ஐயாவை கேட்கினேன் டெஸ்ட் பண்ண தாங்கன்னா அந்த கரண்டி இலக்கல்லி கொடுக்க பேருந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து அம்மாவுக்கும் கொடுங்க ஒவ்வொருக்கும் கிள்ளி கொடுத்தா சரியா வேற கடையை விட்டுட்டே ஓடிடும் நல்லா தங்குறாக்குன்னு அந்த ஐயாண்டு உண்மையா ஐயா நான் கரைஞ்சிடும் கொஞ்சம் சூப்பாக தான் இருக்கு உண்மைக்குமே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கயிறுத்தை போட்டியை வச்சு நோக்கலாம் நீங்கள் அவதானே ஜீப்பீங்க சரியான மாதிரி மண்ணுக்கு வந்து ஒலிம்பின் இழுத்திருந்தால் அது ரெண்டாவது ஒரு பக்கம் தோல்வி அடைஞ்சிருப்பினோம் ஒரே பக்கமாக கீழே இருந்தபடியே தான் சரியான மாதிரிக்கு ரெண்டு பகுதியும் வந்து இழுக்கையெல்லாம் போயிட்டுது பிறகு பார்த்திங்கன்னா அது பொம்பளை பிள்ளை அக்கா மேலே எல்லாம் பட்டு கிடந்து இழுக்கிறாங்க அது அந்த குண்டாக்க கொஞ்சம் இருந்தபடியே தான் சரியான மாதிரிக்கு இழுக்கக்கூடிய மாதிரி கிடந்தேன் விஷயமாண்டா கட்டினாக்களும் கட்டாதாக்களும் அதான் இந்த பந்தயம் இப்போங்க கட்டதாக்கள்ல வேலை இல்லையே கட்டினாக்கள்னா பரவாயில்ல ஆனால் அதில் கட்டாதாக்கலாம் பண்ணுறது ஐயோ கசிதாக்குன்ற இதுன்னா எப்படி இருந்தது என்ன கரைஞ்சனோட சின்ன ஒரு கவலையும் உண்டு பொண்ணோ அதெல்லாம் மாறிட்டேன் என்ன தெரியல சொன்னீங்க அதுக்காக சின்ன ஒரு கவலை ஐஸ்கிரீம் கொடுக்கணும் மலையில் வந்து மழை நேரங்களில் ஐஸ்கிரீம் கொடுக்க கூடாது சசியாக தொட்டு போடுங்க சாப்பிட்டு கேட்கணும் போகணுமே சாப்பிட்டு இருக்கு அதான் அதான் பிள்ளை சொன்னதா வேணுச்சு அக்காவுக்கு போடுங்க அவங்களும் போடுறது தோணுங்க பக்கா போடுறோம் இந்தாங்க சரியா சாப்பாடு பகுதியில் கொஞ்சம் பரவாயில்லையா இதில் அம்மு வாக்கல்னுட்டு தான் கட்டம் சரி அது பகுதி வாக்க வேணிங்கன்னா போயிருப்பேன் அதுவும் அம்முக்கு பிடிச்சதே கரைச்சுண்டா அப்போ உண்மைக்குமே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா உறவு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க கண்ணியாகும் என்னடா வீடியோ டைமை காண்டு எங்களுக்கும் சரியாக ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியா பொறுத்தவரை சொல்லல அது ஒரு சூழ்நிலை இருக்கட்டுக்கும் தவறுதவரை நிற்காங்க உண்மைக்குமே இப்படி உறவுகள் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிற உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா வழியில் கூட மழை வர்றதும் நிற்கிறதும் வர்றதும் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நான் டவுனுக்கு தான் போகணும் ஏண்டா நான் கொஞ்சம் உள் சைடில் இருக்கிறபடியாக கவரேஜ் பிரச்சனை இருக்குது ஏன்னா அதனால் அப்லோட் ஆகாது நான் டவுனுக்கு தான் போகணும் அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்வோமே கிடப்பையா கன நாளைக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு அதில் நடந்திருக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கு நான் வேலைக்கே போகிற ஐடியாலாம் இருந்து நாங்கள் ஆனால் மழை குழப்பிட்டு அப்படி இந்த மாதிரி 2 விளையாட்டை மிஸ் பண்ணிட்டேன் இப்போ மழையால் மிச்சத்தை மிஸ் பண்ணிட்டேன் அது என்ன விளையாட்டு அந்த பிரச்சனை மனசே தூக்கி கொண்டு போகும் ஓமா இதான் சாட்டினா வேறு மாதிரி கொண்டு வந்தாலும் கொண்டு போய்வாங்க இல்லை மனசுனா பிரிசன் மாதிரி தான் தூக்கி கொண்டு போயினேன் அதான் அம்மா சந்திர கொண்டு அதான் சந்திரன் ஓடி அம்மு தூக்கி கொண்டு ஓடும் தானே சந்திரனை சரியாண்ணே அப்போ இதோட எங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் மூலமாக தெரிவித்து கொள்ளுங்க இதே மாதிரி எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் தாருனீங்க மறக்காமல் உறவுகள் எல்லாருமே இதே மாதிரி சப்போர்ட் தந்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக கண்டிப்பாக இருக்கும் அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் பாய் சொல்லுங்கள் எல்லோரும்